ஹலோ, நான் பார்த்தி பேசுறேன். ஜீவா இருக்கானா? இங்கதான் இருக்காரு. ஒரு நிமிஷம். பார்த்தி என்ன? ஹலோ. முருகன் எஸ் ஆயிட்டானா? டேய், என்னடா சொல்ற? போதையை போட்டு பசங்க மண்டையாயிட்டானுங்க. அந்த கேப்ல சரி, நீ எங்க இருக்க? கடையில தான்டா இருக்கேன். நான் வரேன். அங்கே இரு. கூட இருந்தவங்க பூரா தண்ணியை போட்டு மட்டையாயிட்டானுங்கடா. இப்ப நம்ம என்னடா பண்றது? படிச்சு படிச்சு சொன்னேன்லடா. தேட சொல்லியிருக்கேன்டா. கதிரவனை முருகன் பார்த்தா சிக்கல். செஞ்சதெல்லாம் வீணா போயிடும். முருகன் நமக்கு வேணும்டா. எங்க இருந்தாலும் தேடி தூக்கு. வாதனோ, என்ன இன்னும் தூங்கல? தூக்கம் வரல மாமா. நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன மாமா ஏதாவது சொன்னாங்களா? அம்மா அப்பா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசினாங்க. அதுக்கு தான் நாள் இருக்கே. அவங்களுக்கு தான் நான் சொன்னா புரியாது. உனக்கு புரியும் மாமா. என்ன மேலே படிக்கணுமா? இல்ல மாமா. சரி போய் படு, காலைல பேசிக்கலாம். தானோ, என்ன யாரையாச்சும்? சாரி மாமா. அப்பாவுக்கு அடுத்த இடத்துல உன்னை வச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் அழுதாலும் என்னை அடிச்சு புத்திமதி சொல்ற இன்னொரு அம்மாவை நான் நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை போய் நல்லா யோசிச்சியாமா? சரி அதை விடு. என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, அப்புறம் ஏன் அழுதுட்டு இருக்க? கண்ணை தொடச்சுக்க. ஆமா, அவன் பேர் என்ன? ஜீவா. அண்ணே, செய்கைக்காரங்களா முந்தியெல்லாம் தனியாக துண்டா தெரிவாங்கண்ணே. இப்போல்லாம் அப்படி இல்லைண்ணே. நஞ்சாம் குஞ்சாம் அல்லு சிலெல்லாம் கத்திய தூக்கி கலையிறங்குறாங்க. ஆனால் ஏரியா பூரா ராவ சொல்லியிருக்கேண்ணே. ஆனால் எப்படி தூக்கிடுவோம்ண்ணே. விடுங்கண்ணே விடுங்க. எவன்னு தான்டா தெரிய மாட்டேங்குது. டேய் மாப்பிள, முருகன் சாரு தானே?